டேய், என்ன மாப்பிள்ள பொழுது வெஞ்சி எவ்வளவு நேரம் ஆகுது? வீட்டை விட்டு வெளியே வருவோன்னு பார்த்தா இப்படி ஆலமரத்தை சரிச்சு போட்டா மாதிரி படுத்துன்னு கிடக்குற. என்ன ஆச்சு மாப்பிள்ள உனக்கு? வெளியே போகவே பிடிக்கல. வாய்க்க வெளியே ஊர் வெடி போகுது, அதான் வெளியே போல. இது வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பாயிடுச்சா? ஏய், என்னடா வந்தது ஒரே சோகமா பேசினுக்கிற? அடிச்சு எந்திரிச்சு உக்காரு முதல்ல. அட போங்க என்ன, வெளியே போகவே பிடிக்க மாட்டேங்குது. வாழ்க்கை மேலேயே ஒரு ஈடுபாடே இல்லைண்ண. இது வாழ்க்கை மேல ஒரு ஈடுபாடு இல்லையா? நீயே ஒரு குள்ளபாடு, உனக்கு என்ன ஈடுபாடு? பொண்ணுங்க நம்ம போனா அப்படியே நம்மள பார்த்து கண்ணிலே வலை வீசுது. அதை விட்டு நான் எதுனா பண்ற போறேன்னு அதுங்க வேகமா வலை வீசின்னு ஓடுதுங்க. பொண்ணுங்க எல்லாத்துலாம் ஒரு வாழ்க்கை என்ன பின்ன இருக்காதா? பின்ன இப்படிப்பட்ட ஒரு ஜெந்து நம்ம கிட்ட வருது, இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிப்போன்ட்டு எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கதான் செய்யும். அடப்பாங்க என்ன, உங்ககிட்ட சொன்னா எதனா ஆறுதல 4 வார்த்தை சொல்லிருக்குன்னு சொன்னா கடைசியில என் மனசு ஏற்கனவே புண்பட்டு இருக்குது. அதை சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. எது நான் ஒரு ஐடியா தரணுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் கல்யாணம் ஆகாமலாம் சுத்தி நிற்கிறேன்? எனக்கே ஒரு ஐடியா யாராவது கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை நீ வேற ஐடியா கேட்குறியா? சரி சரி சொல்கிறேன். என்னையே ஒரு பெரிய மனுஷனா நம்பி ஒரு ஐடியா கேட்குற. அது ஒன்றும் இல்லைடா, இந்த காலத்து பொண்ணுங்க எப்படின்னா நல்லவனை ஏறெடுத்து கூட பார்க்காதுங்க. நாசமாக போன பின்னாடி 4 பொண்ணுங்க எப்பவுமே சுற்றி நிற்குங்க. அதுங்க ஏன் சுற்றுதுன்னு அதுங்களுக்கு தெரியாது, நமக்கும் புரியாது. அதனால நீ என்ன பண்ணுற, இந்த கம்பளி பூச்சி தலையெல்லாம் வெட்டிட்டு 4லேருந்து டீக்கா தலை வரைக்குன்னு நல்லா பவுடர் யூரின் அடிச்சுக்கின்னு நல்லா ட்ரெஸ்ஸப் பண்ணிக்கா. கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கின்னு பொண்ணுங்க இருக்கிற காலேஜ் பக்கமாக போ, இல்லை பஸ் ஸ்டாப் பக்கம் போ, இல்லை காலேஜ் பக்கம் போ. ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு பொண்ணுங்களை அப்படியே லுக்கு விடுற மாதிரி பண்ணு. அப்புறம் பொண்ணுங்களாம் ஈஸியாக உனக்கு மடிய மாப்பிள்ள. அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீ கஷ்டப்பட்டுன்னு ஃபீல் பண்ணின்னு படுத்துனுக்குற? அப்படியா மாமா? ஐயோ, இப்படிலாம் பண்ணா பொண்ணுங்க கவரி ஆகுமா? அது முதல்ல தெரியாம போச்சா மாமா? எது இதுக்குதான் ஒரு மாமா வேணுமா? பத்தியா, இதுக்கு என்ன மாமா வாங்கிட்டியா? ஆரம்பத்தில் நான் அவனை மாப்பிள்ளைன்னு சொன்னேன். பொண்ணுங்க மேட்ருக்கு ஐடியா கொடுத்ததுனால என்ன மாமாவை ஆக்கிட்டேன். இதுக்கு தான் உன்ன மாதிரி புறம்பவங்களாம் ஐடியா கொடுக்கக்கூடாதுன்னு. சரி சரி, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறம் லைஃபே மாறும் பாரு. ஆச்சா வாட்டி பார்த்தா உங்களை நான் பொண்ணு கவர் பண்ணிட்டு பொண்ணோடு தான் மாமா பார்ப்பேன். இது நிச்சயம் மாமா. இப்பே சொல்லியே மனசரியா கட்டி படிக்கிட்டு மாமா. ஒயர் கூட மண்டைய நம்ம சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பயங்கர எஃபெக்டா போயிட்டு இருக்கான். இவனை மாவு கட்டு போட வச்சு மல்லாக்க படுக்க வைக்க போறாங்க. அது கன்ஃபார்ம் தான். போற வேகத்துக்கு உனக்கு கஞ்சி காச போறாங்கடி.